இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஆயுதப்படையின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டாம். மறைந்த ராணுவ வீரர் இந்திரனின் தாயார் வேண்டுகோள். குவாந்தான் 10வது மைல் ராணுவ முகாமில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த 22 வயதான கே இந்திரன் என்ற பயிற்சி வீரனின் திடீர் மரணம் குறித்து பொதுமக்கள் யாரும் வீண் வதந்திகளையோ குழப்பங்களையோ ஏற்படுத்த வேண்டாம் என அவ்வீரரின் தாயார் உஷா வலியுறுத்தியுள்ளார். தமது மகன் ராணுவத்தில் பகடிவதை செய்யப்பட்டோ சித்திரவதை செய்யப்பட்டோ மரணமடையவில்லை என்றும் சவ பரிசோதனை அறிக்கையில் அவரது உடலில் எந்த ஒரு காயங்களும் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்திரன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்த போது மிகவும் அதிர்ச்சியடைந்ததாக குறிப்பிட்டுள்ள அவர், ஆனால் சவ பரிசோதனையில் அவருக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கவில்லை என்பது உறுதியாகியுள்ளதாகவும் உஷா தெரிவித்துள்ளார். அதேவேளையில் இந்திரனின் உடல்நிலையானது மிகவும் ஆரோக்கியமானதாக இருந்த நிலையில் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது ஏன் என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு முடிவுகள் வெளிவரும் வரையில் காத்திருக்கப் போவதாகவும் அவர் விவரித்துள்ளார். அதுவரையில் ஆயுதப்படையின் நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்கள் யாரும் பொய்யான குற்றச்சாட்டுகளை பரப்ப வேண்டாம் என்றும் அவர் இன்று காலை தாமான் ஸ்ரீ நிபோங்கில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். முன்னதாக இந்திரனின் உடலை ஏற்றிக்கொண்டு வந்த ராணுவ வாகனம் அதிகாலை 1:45 மணியளவில் அவரது இல்லத்தை அடைந்தது. தற்போது இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள இந்திரனின் உடலானது இன்று பிற்பகல் 2 மணியளவில் பத்துலஞ்சாங் இந்திய கல்லறையில் உள்ள அவரது தந்தையின் நினைவிடத்தில் நல்லடக்கம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2016 ஆண்டு டிசம்பர் 21 தேதி இந்திரனின் தந்தை மேஜர் சி காயம்பு பயணம் செய்த பீச் கிராஃப்ட் B-200T வகை விமானம் பட்டவத் விமான தளத்திற்குள் விழுந்து நொறுங்கியதில் அவர் உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வங்காளதேசத்தின் புதிய பிரதமராக தாரிக் ரஹ்மான் பதவியேற்றுள்ள நிலையில் அந்நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை உயர்மட்ட அளவில் வலுப்படுத்த விரும்புவதாக பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நேற்று தாரிக் உடனான தொலைபேசி உரையாடலில் அன்வார் அவருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் அமைதியான மற்றும் முறையான ஜனநாயக செயல்முறையை நிலைநிறுத்துவதில் வங்காளதேச மக்கள் காட்டிய முதிர்ச்சிக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ள அன்வார் தாரிக்கை மலேசியாவிற்கு வருகை புரியுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். மலேசியாவிற்கும் வங்காளதேசத்திற்கும் இடையிலான நட்புறவுகள் இரு நாடுகளின் பரஸ்பர நன்மைக்காக தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என்றும் அன்வார் தனது முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். வங்காளதேசத்தின் தேசியவாத கட்சியான PNP-யின் தலைவரான 60 வயது தாரிக் மறைந்த முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா மற்றும் முன்னாள் அதிபர் ஜியாவூர் ரஹ்மானின் மகனாவார். கடந்த பிப்ரவரி 12 தேதி நடைபெற்ற பொதுத் தேர்தலில் PNP மகத்தான வெற்றியை பெற்றது. இதனையடுத்து கடந்த பிப்ரவரி 18 தேதி தாரிக் ரஹ்மான் பிரதமராக பதவியேற்றார். மலேசிய தேசிய காற்பந்து அணியான ஹரிமா மலாயாவின் 7 வெளிநாட்டு பாரம்பரிய ஆட்டக்காரர்களின் தகுதி நிலவரம் குறித்து அனைத்துலக காற்பந்து சம்மேளனமான ஃபிஃபாவிடம் புகார் அளித்ததாக வெளிவந்த தகவலை இந்தோனேசிய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் எரிக் தோஹிர் மறுத்துள்ளார். இவ்விவகாரம் தொடர்பாக ஃபிஃபாவை அணுகியதாக மலேசிய செய்தி இணையதளம் ஒன்றில் வெளியான செய்திக்கு பதிலளித்த இந்தோனேசிய காற்பந்து சங்கத்தின் தலைவருமான எரிக் அத்தகைய நடவடிக்கையால் எந்த பயனும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். பிற நாட்டு விவகாரங்களில் தான் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ள எரிக் அச்செய்தி முற்றிலும் தவறானது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஆசியாவில் உள்ள நாடுகளிடையே அதிக போட்டியை ஊக்குவிக்கும் நாம் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நமது காற்பந்து அணி மேம்படவில்லை என்றால் ஐரோப்பா மற்றும் லத்தீன் அமெரிக்க அணிகளிடம் தொடர்ந்து தோற்றுக்கொண்டே இருப்போம் என்றும் எரிக் தெரிவித்துள்ளார். ஊழல் புகார்கள் தொடர்பில் முன்னாள் துணைத் தலைவர் ரஃபீசி ரம்லிக்கு எதிராக முறையான புகார்கள் அளிக்கப்பட்டால் மட்டுமே PKR கட்சியானது அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஃபுசியா சாலே தெரிவித்துள்ளார்.
PKR கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவிடம் அப்புகார்களானது முறையாக அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அப்படி ஒரு புகார் கிடைக்கும் பட்சத்தில் அது குறித்து PKR கட்சியானது விசாரணை நடத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ரஃபீசி ரம்லிக்கு எதிராக தற்போது 2 ஊழல் புகார்கள் சுமத்தப்பட்டுள்ளன. UEM லெஸ்த்ரா நிறுவனத்தின் 750 மெகாவாட் அளவிலான மிகப்பெரிய தனியார் சூரிய சக்தி திட்டம் தொடர்பாக கேப்ரிஸ் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டும் இங்கிலாந்தை சேர்ந்த செமிகண்டக்டர் நிறுவனமான ARM ஹோல்டிங்ஸுடன் அரசாங்கம் செய்து கொண்ட ஒப்பந்தம் தொடர்பாக மற்றொரு குற்றச்சாட்டும் ஆகும். இந்நிலையில் தனக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள இவ்விரு குற்றச்சாட்டுகளையும் ரஃபீசி ரம்லி மறுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மனிதவள மேம்பாட்டு கழகமான HRD காப்பில் நிர்வாக முறைகேடுகள் தொடர்பாக மேலும் 3 அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த இடைநீக்கமானது HRD காப்பில் விசாரணைகளானது எந்த ஒரு தலையீடும் இல்லாமல் வெளிப்படையான முறையில் நடைபெற்று வருகின்றது என்பதை காட்டுவதாக அதன் தலைமை செயல் அதிகாரி ஷமீர் அசீஸ் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இடைநீக்கம் செய்யப்பட்ட மூவரும் தவறு செய்ததாக முடிவு செய்துவிட முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் நிறுவனத்தின் உள் மதிப்பாய்வானது ஏற்கனவே உள்கட்டுப்பாடுகள், தெளிவான அறிக்கையிடல் வழிமுறைகள் மற்றும் மேம்பட்ட இணக்க மேற்பார்வை தேவைப்படும் பகுதிகளை அடையாளம் கண்டு கட்டுப்பாடுகளை வலுப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக இம்மாத தொடக்கத்தில் நாடாளுமன்றத்தின் பொது கணக்கு குழுவான PAC, தலைமை தணிக்கையாளர் மற்றும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM ஆகியவை HRD காப்பில் நடந்த நிர்வாக முறைகேடுகள் தொடர்பாக வெளியிட்ட அறிக்கைகளை தொடர்ந்து அதன் உயர் நிர்வாகத்தின் 3 உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்தது குறிப்பிடத்தக்கது. லங்காவி பந்தாய் தஞ்சோங் ரூ கடற்பகுதியில் நீந்த சென்ற சீன நாட்டை சேர்ந்த ஒருவர் நீரில் மூழ்கி இருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. இச்சம்பவம் குறித்து நேற்று வெள்ளிக்கிழமை இரவு 8:43 மணியளவில் தங்களுக்கு அவசர அழைப்பு கிடைத்ததாக கெடா மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் லங்காவி 4ஆம் பிரிவின் தலைவர் முகமது ஜம்ரி அப்துல் கனி தெரிவித்துள்ளார். 49 வயதான அந்த நபர் தனது மகனுடன் கடலில் நீந்திக் கொண்டிருந்த போது திடீரென மாயமாகியுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தற்போது மாயமானவரை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் முகமது ஜம்ரி தெரிவித்துள்ளார். நெகிரி சம்பிலான் மாநிலம் குவாலபிலாவில் நேற்று தனது 80 வயது தாயாரை டின் திறப்பானால் குத்திய 50 வயது பெண் கைது செய்யப்பட்டார். நேற்று இரவு 7-8 மணியளவில் தாயாருக்கும் மகளுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் விளைவாக இச்சம்பவம் நடந்ததாக குவாலபிலா மாவட்ட போலீஸ் தலைவர் முஸ்தபா ஹுசேன் தெரிவித்துள்ளார். இத்தாக்குதலின் போது அம்மூதாட்டியின் கழுத்தில் காயம் ஏற்பட்டதை அடுத்து ரம்பா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட பெண்ணுக்கு மனநல பிரச்சனைகள் இருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இவ்வழக்கானது குற்றவியல் சட்டம் பிரிவு 326 கீழ் பதிவு செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.